ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு சுந்தர்சி படம், ஸோ பக்கா கமர்ஷியல் படம் தான். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு ஒன்று காணாம போயிடுது. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க, பல இடத்துல கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க. அதே ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா வடிவேலும் சுந்தர்சியும் வேலை பார்க்கறாங்க. அந்த ஸ்கூலோட ஓனருங்கெல்லாம் பல விஷயங்கள் தப்பு பண்றாங்க அப்படின்றது தெரிய வருது. அதே மாதிரி ஒரு 100 கோடி ரூபாய் பணம் பிளாக் மணி வெளியே வருது, அதையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை எப்படியாவது ஆட்டைய போடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேங்கும் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அதே மாதிரி காணாம போன பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம சுந்தர்சியை தான் சொல்லி ஆகணும். அவரு எந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாலும் அதை நேர்த்தியா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துடுறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. ஏன் சுந்தர்சி படத்திலே பல படங்கள் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான், அதே மாதிரி சீன்ஸ் தான். ஆனாலும் அதை நம்மளை ரசிக்கிற மாதிரி கொடுக்கறது அவரோட மிகப்பெரிய டேலண்ட்னே சொல்லலாம். அடுத்து வடிவேலு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரு பல படங்கள்ல கம்பேக்னு சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த படம் தான் அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கு. இதே மாதிரி அவர் பல காமெடி சீன்ஸ் உள்ள டேரக்டர்ஸ் கூட நடிச்சாருன்னா அடுத்த லெவலுக்கு திருப்பி போயிட்டே இருக்கலாம். நமக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கேத்ரின் தெரேசா ஒரு ஸ்கூல் டீச்சரா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓவரால் நீட்டா போகுது. அங்கங்க ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் கிடையாது, ஒரு கமர்ஷியல் படம். ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வடிவேலோட காமெடி பிச்சு உதறது, கிளைமேக்ஸ் வரைக்குமே செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். பல டைலாக்ஸ்லயும் மேனர்ஸ்ல நம்மள மிரட்டுறாரு, பயங்கரமா சிரிக்க வைக்கிறாரு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. சுந்தர்சி படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சினிமோட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்தது, ஒரு சில காமெடி போர்ஷன்ஸோட. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாஸ்ட்னு சொல்லலாம். ஃபுல்லாவே காமெடி வச்சு அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.